இது சத்தியம், நான் எனக்கு உயிருக்கு ஆபத்துக்கு ஆனா மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லை யூஸ் பண்ண மாட்டேன்னு வரமக்கலை சத்தியம் வாங்கினாரு. அது இன்னைக்கு வரைக்கும் பயந்துட்டு இருக்கேன். சொல்லித்தரதுக்கும் பயம், செய்யறதுக்கும் பயம். அந்த சத்தியம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த பிராமிஸுங்கும் போது. ஆனா சத்தியம்னா பேரஸ் சொன்ன மாதிரி சத்தியத்துக்கு ஒரு பலம் பிராமிஸ்க்கு கிடையாது, அம்மாவுக்கு ஒரு பலம் மம்மிக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த பிராமிஸ். ஆனா இது வந்து பிராமிஸ் அப்படிங்கும் போது இது வந்து நமக்கு ஒரு உணர்ச்சியை தான் தோணுச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நின்றுட்டு பார்த்தேன். சாங் பார்க்கும்போது நம்ம அருண் சார் வந்து நடிச்சதை பார்த்தேன். ஒரு பெரிய பாறையில இருந்து நடிச்சுட்டு இருந்தாரு. உணர்ச்சி வேகத்துல பாறை வந்து டைப் பண்ணிட போறாருன்னு பயம் வந்துட்டேன். ஏன்னா அவர் நடிச்சாரா வாழ்ந்தாரான்னு தெரியல, அந்த மாதிரி அற்புதமா நடிச்சிருந்தாரு. உண்மையிலே கிரேட் அருண் சார். நான் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஏதோ சும்மா குழந்தை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா பிரமாதமா நடிச்சிருக்காரு. இன்னொரு நடிகை திலகம் மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல நடிகை திலகம் மாதிரி, நடிகை திலகத்தை ஈர்க்கவர் யாரும் இல்லை, அவர் மாதிரி தான் சொல்றேன். எல்லாருமே நடிகை திலகம் மாதிரி தாங்க நடிக்கிறாங்க. யாரும் எல்லாமே அவர் பார்த்து தான் காப்பி அடிக்கணும். அப்ப நான் கூட நடிக்கிறேன்ல, அவரை பார்த்து காப்பி அடிச்சு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் படம் பாக்குறேன், சரி என்னென்ன படம் பண்ணலாம் நடிக்கலாம் அப்படின்னு. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் பாக்குறேன். ஏன்னா சண்டைங்கிறதுனால அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். நீங்க நடிகை திலகத்தை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதனால நான் உண்மையாவே சத்தியமா அந்த இடத்துல சொன்னேன், இவர் என்ன மேல இருந்து விழுந்து வராது, காதல் பெயிலே இல்லை அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி உண்மையில லவாஸ் ஆகுது படத்துல தான் லெவல. சரி இல்ல அப்படி தோணுச்சு எனக்கு. அப்படி ஒரு நடிப்பு